மன்னிப்பு கேட்கறது எங்க அகராதிலே இல்லைங்க. அடிச்சை பொருள மாடு இல்லன்னு சொல்லிட்டீங்க. உங்க மாடு புடிச்சு வச்சிருக்க அவசியம் இந்த வள்ளிக்கு கிடையாது. மாடு வேணும்னா எங்க அப்பா எனக்கு புடிச்சு கொடுப்பாரு, அண்ணன் எனக்கு புடிச்சு கொடுப்பாங்க. உங்க மாடு எனக்கு புடிச்சு ஒளிச்சு வச்சிருக்க அவசியம் எனக்கு கிடையாது. மாடு வேணும்னா உன்ன நம்பிட்டு சொல்லி ஓரார மாடுன 1 லட்சம் மாடு கூட பிடிக்க உங்களுக்கு வக்கு இருக்கு, அகிதி இருக்கு. நான் இல்லன்னு சொல்றேன். வெள்ளிமலையிலிருந்து வந்திருக்கேன். இடத்தின் தலைமையக முறையிலே எங்கள் வெள்ளிமலை வீரர்கள் சார்பாக முதல்ல உங்களுக்கு வணக்கம் சொல்லிருக்கேன். இந்த வணக்கத்தில் சுணக்கங்கள் ஏற்படக்கூடாது. வரும் மார்க்கத்திலே அழகான மான்கள் கூட்டம். சரி, அற்புதமான மான்கள். உங்களோட பேரு சொல்லுங்க. உங்க பேரு சரவணன். உங்க அப்பா பேரு சடையன். உங்க அம்மா பேரு சடைச்சிங்க. எங்க இருந்து வரேன்னு சொன்னீங்க? அதான் வெள்ளிமலையில இருந்து வரேன். எதை தேடி வந்தீங்க? அதான் இடத்துக்கு வந்திருக்கீங்க. வரும் மார்க்கெட்ல மான்கள் கூட்டத்தை பார்த்து. சரி, அழகான மான்கள். சரி, அது ஒரே ஒரு மான். இங்க வாங்க. உன்னதமான மான். சரி, என் உள்ளம் கொள்ளை கொண்ட மான். அப்படியா? தேனாட்சி போகின்றாளே என் அண்ணன் மீனாட்சி. மீனாட்சி மாதிரியே இருப்பான். எது? அப்படியா? பார்த்தேன். என்றால் இதுவரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு வடிவான மானை இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே. சரி, அந்த மானை பிடிக்கணும். அப்படியா? பிடிச்சீங்க? அந்த மானை அழைக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல பிடிக்காம ஒரே ஓட்டம். ஆனா மான் நல்ல ஓட்டம்டா, நல்ல ஓட்டம். ஆகையால பிடிச்சா இந்த மானை பிடிக்கணும் வந்தேன். இங்க பாருங்க. பிடிச்சீங்களா? பிடிக்கலையே. எங்க வந்துச்சு மானு? உங்க தினச்சுவையில உள்ள போயிடுச்சுங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? அம்புங்க. அது எதுக்கு பயன்படுது? இத காமிச்சா போதும், எந்த ஜீவனுமே என்ன மயங்கி விடும். அப்படியா? அதை வச்சு ஏன் இப்ப பிடிக்கல? காமிச்சிருப்பீங்க. அந்த மான் மீது அதை காட்டி இதை காட்டி பிடிக்கணும் எண்ணம் இல்ல. அன்பால கைபிடிக்கணும்ன்ற எண்ணம். மானை எப்படி எப்படி பிடிக்க முடியும்? விடுதலை. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது யாரும் இதுவரை மானை கையில பிடிக்கல. ஆமா, முயற்சி நம்ம கையில. ஆமா, முடிவு சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. மானிடர் யாரும் மானை கையில பிடிக்கல இல்லையா? தெய்வங்க. ஆமா, சிவபெருமான் தெய்வம். சரியா பேசுறீங்க. ஆமா, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, கையால பிடிக்குமே. அது எப்படி? அசட்டுத்தனமான நம்பிக்கை. மானை வலை வச்சு பிடிக்கலாம், சிறை வச்சு பிடிக்கலாம், சிறை வச்சு பிடிக்கலாம். இது வந்து கையால பிடிக்க போல சாத்தியமான பேச்சு இல்லையா? அவநம்பிக்கை இருக்க கூடாது. ஆகா, அதாவது ரொம்ப திடீயமா மூட நம்பிக்கை இருக்க கூடாது இல்லையா? மூட நம்பிக்கை இருக்க கூடாது. ஆமா, இது போக புலி கட்டி பிடிக்கலாம், சிலை வச்சு பிடிக்கலாம், வளைய வச்சு பிடிக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யாம கையால பிடிக்கணும் நீங்க வந்திருக்கீங்க. இது வந்து மூட நம்பிக்கை. இங்க பாருங்க, மூட நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? இப்ப தெய்வத்துக்கு வந்து காணிக்கை எடுத்து வைக்கிறோம். திருப்பதிக்கு காணிக்கை எடுத்து வைக்கிறோம். சரி, அந்த காணிக்கையை கொண்டு போய் திருப்பதி உண்டியிலே தான் நான் போடுவேன் அப்படின்னு கொண்டு போறாங்க. கொண்டு போகும் பொழுது ஒரு வறியவர், யா பசிக்குதியா, நான் பிள்ளை குஞ்சியோட சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, என் பெண்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குங்க, இதான் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் என்ன திரும்ப பண்ணணும்? அது திருப்பதி உண்டியலுக்கு போறதுக்காக கொண்டு போற பாருங்க காணிக்கை காசு. இந்த ஐயா வறியவரே வச்சுக்கோங்க, போய் நல்ல முறையா உங்க பொண்டு பிள்ளைகளுக்கு உணவளிங்கன்னு சொன்னால் திருப்பதி ஏழுமலையான் 7 ஜென்மத்துக்கு நம்ம வம்சத்துக்கு சோறு இல்ல. நான் போய் திருப்பதி
போகும்போது உண்டியில தான் போனேன். அதான் மூடத்தம். ஆமா ஆமா. என்னங்க நிச்சயம். நான் மூட பழக்க வழக்கத்தை விரும்பாதவன். நீங்க சொல்றீங்க குழி வெட்டி பிரிக்கலாம். ஆமா. நீங்க இங்க பேசுற உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏன் உங்களுக்கே வேடுவர்னா வேட்டையாடுனா அப்படிலாம் தானே வேட்டையாட முடியும். வேற எப்படி வேட்டையாட முடியும்? நீங்க தவறா சொல்றீங்கன்னு சொல்ல வரல. என்ன சொல்றீங்கன்னா நானும் மானை பார்த்துட்டேன். சரி. மானை பார்த்த மயக்கத்துல இந்த மானை பிடிக்கணும் இந்த மான் மேல அப்படியே மானை பார்த்ததுமே எனக்கு என்ன ஒரு வேடுவருக்கு இந்த குணம்லாம் இருக்கலாமா? மயங்கிட்டேன்னா புடிச்சா அது வீரம். பிடிச்சா வீரம் தான். பிடிக்கலாம் அப்படின்ற கேட்கலாம். வீரத்தகல் பிடிக்கிற வீரத்தகல் இந்த காதல் உங்களுக்கு பாருங்க. ஆமா. அது ஈடு ஈடு உலகத்தில் இல்லைங்க. அந்த மான் மேல உங்களுக்கு காதலா? அது பார்த்ததுமே வேகமா ஓடி வந்துருச்சு. சரி. துரிதமா கண்ணுமிக்க நேரத்துல அந்த நேரத்துல ஓடுற மானுக்கு போய் நான் நடுக்காட்டுக்குள்ள போய் மண்வெட்டி அத பிடிக்கணும் தான் இப்ப வந்துட்டு இருக்கீங்க. அப்படி ஓடுற மானை கையால வேற பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்லங்க நீங்க சொன்ன மாதிரி குழி வெட்டி பிடிச்சிருப்பேன். சரி. அந்த காட்டுக்குள்ள நான் இருக்கிற வேகத்துல சரி அந்த மான் இருக்கிற விறுவிறுப்புல நான் போய் மண்வெட்டியா எங்கடா தேடி பிடிச்சு ஒரு கடப்பாறை வேடுவர்னா அதை எடுத்துட்டு வரணும்ல. வேட்டையாட வரவரு அப்படிதாங்க கொண்டு வருவாங்க. சரி. கடப்பாறை மம்பட்டியெல்லாம் எடுத்து வெட்டி ஆசை இருக்கிறவரு அதெல்லாம் கொண்டு வரதான் செய்யணும் பிடிக்க. பார்க்கிற கண்ணு பார்த்த மாத்திரத்தே ஓடி வந்த இந்த மானு புளிய வெட்டி கடப்பாறை எடுத்து மம்பட்டி எடுத்து வெட்டி போய் பார்க்க முடியல. அது இங்க இருந்து 7 கிலோமீட்டருக்கு அப்பா தப்பிச்சு ஓடி போகும். ஆமா மானோட வேகம். ஆமா. அடுத்து வலை விரிச்சு பிடிக்கலாம்னு சொன்னீங்க. சரி. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? யார் வலை விரிச்சாலும் சரி எந்த வலைக்கு இந்த மான் சிக்காது தெரிஞ்சா சரி. சரிங்களா? நான் வந்து வலை விரிச்சு பிடிக்கணும்ன்ற திட்டத்தை நான் கை விட்டுட்டேன். சரி. அதுக்கு சிலை வச்சு பிடிக்கலாம். ஆமா. இந்த மானே தங்கச்சல மாதிரி இருக்கு. மான் எதை சொல்றீங்க? ஏங்க மானை சொல்றீங்க. இல்ல உங்க பார்வையே சரியில்லையே. திருட்டு பார்வையா இருக்கு. மாதிரி சின்ன பையன் இருந்தாரி பார்வையில அப்படிதாங்க இருக்கு. அது இங்க வந்து பார்க்க கூடாது. உங்க வயசு தகுந்தவங்க போய் பாருங்க. கோவில் இருக்கிற மாதிரி எத்தனை வயசு? 14 வயசா? அவங்க தகுந்த மாதிரி போய் பாருங்க. அதுக்கு தெரிந்தா போனதால ஒரு 12 வயசு பிள்ளை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஆகினால அடி வாங்க போறீங்க நான் நினைக்கிறேன். அடிக்கணுங்க. அடிக்கு அடி கொடுக்கும் ஒரு சிவபெருமா. அந்த சிவனடியாருடைய அடியை நான் தாங்க முடியுமே. என்னங்க நீங்க எந்த அடி கொடுத்தாங்க பிட்டுக்கு மண் சொல்றது அடி வாங்கினார்ல. அது போக அந்த உலகத்துக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே வேடுவரே. அதனால நீங்க வந்து தேடி வந்தமா நீங்க இல்ல. இங்க வந்ததுக்கான அடையாளமும் இங்க இல்ல. கண்ணால் பார்ப்பது போய் எதை சொன்னாங்க? ராமர் வந்து சீதையாகப்பட்டவளுக்கு வந்து மானை வந்து இது மான் வேணும் அப்படின்னு சொல்லி மானை வந்து அந்த மானை புடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த மானை விரட்டிட்டு போறாரு. யாரு? லட்சுமணன் போறாரு. அப்ப அந்த மான் மாயமானு மறைஞ்சிருது. அப்ப கண்ணால் பார்ப்பது பொய்யா இருந்தா காதால் கேட்கறது ராமரோட குரல் கேக்குது. உங்க அண்ணன் அந்த பக்கம் ஏதோ சத்தம் போடாருப்பா போய் பாருப்பான்னது. அப்ப காதால் கேட்பது பொய்யா. தீர விசாரிப்பதுமே உங்க முன்னாடிதான் எங்க அண்ணன்கிட்டே விசாரிச்சு என் தோழிகிட்டே விசாரிச்சு அவங்க மானை யாருமே பார்க்கல. வந்ததுக்கான அடையாளமும் இங்க இல்ல. நீங்க வேற வனத்துக்கு சென்று போய் கேடுங்க. என் நேரத்தை வீணடிக்காதீங்க. நான் காவல் பார்க்கணும். ரொம்ப ரத்தின சுருக்கமா பேசிட்டீங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னு உண்மைக்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? என்ன ஒரு ஓமானம். என்ன சொன்னீங்க? கண்ணால் காண்பது போய் காதால கேட்பது போய் தீர விசாரிக்கிறது தான் மெய். அதான் உங்களை இல்லைன்னு சொல்லுங்க. என்னமோ தெரியலங்க. நீங்க சொல்றது பூரா உண்மையா பேசுறீங்க. நீங்க பொய்யா பேசுறீங்க. உங்க மான் இங்க வரல. இல்லங்க மான் வரலைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே. ஆனா நீங்க சொல்றது பூரா உண்மை. எப்படின்னா கண்ணால காண்பது போய் பாக்குறோம். ஒரு நம்ம உறவுக்காரவங்களை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்போம். அதே 50 வருஷம் கழிச்சு அவங்க இருக்க மாட்டாங்க. அது பொய் தான். அதே போல ராமன் மாரிசனை தேடி போனா அது பொய்மான். ஆனா அவன் தேடி போன லட்சியம் பொய்க்கல. தன் மனைவிக்காக அன்பு காதலிக்காக விரும்பி கேட்டா சீதா பிராட்டி சுவாமி எனக்கு மான் வேணும் அப்படின்னு. அப்ப அந்த ஜானகி மீது ராமன் வைத்த அன்பு பொய்யல்ல, கிருபை பொய்யல்ல, அவன் வீரம் பொய்யல்ல. ஆனால் வந்தவன் மாரிசன் எனக்குரிய பொய்மான். நான் இல்லைன்னு சொல்ல. அடுத்தபடியா காதார கேட்பது பொய். மகாபாரத போர் நடக்குது. அஸ்வத்தாமா செத்து போனா அப்படின்னு ஒரு கூக்குரல் ஒட்டுமொத்தமா கத்துறாங்க. பாண்டவர் கூட்டம் பூரா போர்க்களத்திலே அஸ்வத்தாமா செத்து போனா, அஸ்வத்தாமா இறந்து விட்டான் அப்படின்னு. அப்படியே துரோணர் பார்க்கிறாரு. புள்ளி அப்படியே கையில வச்சுட்டு அப்படியே கிட்டு 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 அவர் மேனிலாம் நடுங்குது. கேட்கிறான் தர்மனை கூப்பிட்டு, ஏ தர்மா என்ன அஸ்வத்தாமா போர்க்களத்துல செத்து போனானா, இறந்து விட்டானா அப்படின்னு.
ஆமா குருசாமி குருநாதா. ஆனா அஸ்வத்தாமா இறந்தது உண்மை. ஆனா அஸ்வத்தாமா எந்த அஸ்வத்தாமா? போர்க்களத்திலே கலந்து கொண்ட அந்த அஸ்வத்தாமன் எனக்குரிய யானை. அஸ்வத்தாமன் எனக்குரிய யானை இறந்து போச்சு. அததான் இவன் அஸ்வத்தாமா இறந்து போயிட்டான்னு சொல்லி இவனுடைய மகன் தான் இறந்துட்டானோ அப்படின்னு இவன் நினைச்சார். காரணம் என்ன? அர்ஜுனே கிருஷ்ணகிட்ட கேட்கிறான், கிருஷ்ணா பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் மறுபக்கம். இந்த கௌரவர்களை நாங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நீதான் உபாயம் சொல்லணும். அப்பதான் கிருஷ்ணன் சொல்றான், வாடா அர்ஜுனா, நான் இல்ல இதே மாதிரி 1000 கிருஷ்ணன் இருந்தாலும் சரி, உன்னை மாதிரி 1000 அர்ஜுனன் இருந்தாலும் சரி, துரோணரா ஒண்ணும் செய்ய முடியாதா? காரணம் என்ன தெரியுமா? துரோணரா பார்த்து அவர் கையில வச்சிருக்கக்கூடிய வில்லி அம்மையும் அவரா கீழே போட்டாதான் நீ அங்க வெல்ல முடியும். அப்ப நாராயணா நீயே ஒரு எங்களுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லு. அந்த வில்லி அம்பி போட சொன்னா அந்த போட மாட்டான். அப்ப வில்லி அம்பி போடணும். அப்ப அஸ்வத்தாமா செத்து போனான்னு சொல்லுங்க. அவன் மகன் ஒருத்தர் இருக்கான், துரோணுடைய மகன் அஸ்வத்தாமா. இங்க யாரை செத்து போச்சுன்றத மறைமுகமா சொல்லுங்க இல்லையா? ஆக காதால கேட்பது அந்த இடத்துல போய் அவர் தீர விசாரிச்சா. அதுக்காக சொல்லுவானே தீர விசாரிச்சாரா தர்மனை கூப்பிட்டு, தர்மா என்ன சொல்ற, நீதான் நல்லவன் 5 பேத்துல உண்மையிலேயே செத்து போனானா அப்படின்னு சொல்றியா? ஆமா, ஆனா அஸ்வத்தாமா இறந்தது உண்மை. அஸ்வத்தாமா இறக்கக்கூடிய உங்க மகன் இறக்கல, இறந்தது யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சங்க எடுத்து கிருஷ்ண பரமாத்மா ஊத ஆரம்பிச்சிட்டாரு. இவன் சொன்ன வார்த்தை அவருடைய காதல விழாத அளவுக்கு. அப்போ அங்க ஒரு பொய் உண்மை மறைக்கப்பட்டு பொய் நிரூபிக்கப்பட்டது இல்லையா? அப்ப அதனாலதான் காதால கேட்டது பொய்யா போச்சு. ஏன்னா கதை கேட்டவர்கள் பிறந்து விட்டால் கண்ணகியின் வாழ்க்கையில கூட களங்கம் கற்பிக்கிறாங்க இல்லையா? ஆகினால் உங்கள்கிட்ட வந்து நான் பொய் சொல்லி வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீங்க பொய்யதான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. எப்படி உங்க மாடு இருக்கா? நான் சொல்றேன், வேற எவ்வளவோ வந்து கூட்டம் இருக்குது, சிங்கம் புலி எவ்வளவோ இருக்கு. நீ ஏன் மாடு மாடு மாடுன்றீங்க? மாடுனால எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கீங்க. வாங்க, மாடுனால எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு. மாடு மாடுன்றீங்களே, என்ன மாடு இல்ல என்ன இன்னல்கள் ஏற்பட்டுச்சு? என்ன இன்னல்? பாண்டு மன்னன் அழிந்ததுக்கான காரணம் ஒரு மாடுதான். எப்படி அழிந்தாரு அப்படின்னா, கிண்டமரிசின்ற ஒரு முனிவர் வந்து மானாக உருமாறி அவர் மனைவி மாயாதேவியோட ஊடல்ல இருக்கும்போது பாண்டு மன்னன் ஆகப்பட்டவர் மாடுதானே அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போகும்போது வேட்டையாடுவதில் சிறந்தவன் பாண்டு மன்னன். அப்ப கலையை எடுத்து விட மாண்டானன்னு சொல்லிட்டு அந்த வேடுவர் வந்து அந்த மானாக இருந்தார் இல்லையா கிண்டமரிசி, அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சாபம் விட்டாரு. சாபம் விட்டனால பாண்டு மன்னன் அழிஞ்சு போயிட்டான். அதனால மாடுனால எவ்வளவோ இன்னல்கள் ஏற்பட்டு இருக்கு. வேடுவரே, நீங்க வந்து வேற ஏதாச்சும் விலங்கு இருந்தா அதை புடிச்சிட்டு போங்க, வெறும் கையோட போகாம. மாடு உங்க மாடு இங்க இல்ல. பாண்டு மண்ணே வேட்டைக்கு போனா. ஆமா, பரவாயில்லைங்க, நிறைய படிச்சிருப்பீங்களோ? இல்ல, அதாவது இந்த பலபலா குளக்குளான்னு இல்லாம சட்டு சட்டு ரத்தின சுருக்கமா பேசுறீங்க பாருங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளிக்கு எந்த ஒரு கருத்துமே பலபலன்னு பேசுறாங்க, ரத்தின சுருக்கமா எடுத்து சொல்றதுல இங்க கையில இருந்து ஆளா இருக்கீங்க. பாண்டு மண்ணே வேட்டைக்கு போனா குந்துவ மகரிஷி மானா மாறினாரு. அவர் பொண்டாட்டியும் மானா மாற்றி உறவு கொண்டுகிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பானத்தை போட்டான், சாபம் கொடுத்தான். உண்மைதாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேட்டைக்கு போய் சாபம் வாங்கினவன நீங்க சொல்றீங்க. ஏன் வேட்டைக்கு போய் சகாப்தம் படைச்ச நாட்டில் இல்லையா? உன்னே ஒண்ணு சொல்றீங்க, நீங்க ஆம்பளை வேட்டைக்கு போன சொல்றீங்க. உங்களை மாதிரி பொம்பளை ஒருத்தி வேட்டைக்கு போனான். உங்களை மாதிரி பொம்பளை ஒருத்தி வேட்டைக்கு போனாங்க. அவ வேட்டைக்கு போனதுனால இங்க பாருங்க, இன்னைக்கும் இன்றும் அன்றும் சரி இன்றும் சரி இன்றும் சரி உலகமே தலைக்கு மேல கையெடுத்து கும்பிடக்கூடிய காளிகா தேவியா வந்துச்சா. அவதான் மடப்புற காளி. மதுரையை நான் சொன்னேன் ஆரம்பத்துல, தேனாட்சி செய்கின்ற மதுரை மீனாட்சி அப்படின்னு. மீனாட்சி அம்மா தராலய பிராட்டி எனக்கூடிய பெயரோட மதுரையை ஆட்சி செய்திருக்கா. அப்ப ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டுருச்சு, நகரமே அழிய போகுது. அப்ப அந்த நகரத்தை காப்பாற்றக்கூடியது மதுரையின் அரசு என்ற முறையிலே மீனாட்சி அம்மாவுடைய பொறுப்பு. அப்ப பார்க்கிறா, எங்க பார்த்தாலும் நீர் வளங்கள், எங்க பார்த்தாலும் நீர் சூழ்ந்திருக்கு. அப்ப சிவபெருமான கூப்பிடுறா. யாரு? அன்னை மீனாட்சி அம்மா கூப்பிடுறா. சுவாமி, நான் வந்து இதெல்லாம் சரிப்படுத்தணும், இந்த நீர்நிலைகளை கூட அகற்றணும், பிரளயத்திலிருந்து மக்களை காப்பாற்றணும். எனக்கு எந்தெந்த எல்லை எங்க இருக்குன்றதை நீங்க காட்டுங்க, நீங்க படம் வரைச்சு காட்டுங்க அப்படின்னா
அப்ப சிவபெருமான் என்ன பண்ணா, நாகமாக மாறி படம் எடுத்து காட்டினார். அந்த படத்துல அந்த எல்லை மார்புறம் குறிக்கப்பட்டிருந்துச்சு. சிவபெருமான் படம் எடுத்ததால் அது படப்புறம். கால விரைவில் அதுதான் இன்னைக்கு மடப்புறம். அந்த அண்ணன் மீனாட்சியாகப்பட்டவள் அங்கே இருந்து ஆட்சி செய்தவர் மட்டுமல்லாம அந்த பகுதி மக்களை காப்பாற்றுவதற்காக காளிகா தேவியாக உருவெடுத்து காற்றில் திரிந்த கொடிய மிருகங்களை அகற்றி அடித்து விரட்டி இன்னைக்கு மடப்புற காளியா இருக்கா. அப்படி ஒரு பெண்ணரசி வேட்டைக்கு போய் ஒரு காளிகா தேவியா இருக்காமா. வேற ஒண்ணும் இல்ல. வேட்டைக்கு போறதுனால அழிஞ்சவங்க 1000 பேர் இருக்கு, சாபமானவங்க 1000 பேர் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம். வேட்டைக்கு போய் நல்லா வாழ்ந்தவன், அழகா வாழ்ந்தவன். இங்க பாருங்க, இல்லம் இல்லறமும் எடுத்துக்கிட்டா இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது. உங்களுக்கு தெரியாது, ஒரு இல்லறம் இருந்தா நன்மை இருக்கும், தீமை இருக்கும். அதுல சகுந்தலையை காட்டுக்குள்ள போன துஷ்யந்தன் வேட்டைக்கு போன, துஷ்யந்தன் வேட்டைக்கு போனவே சகுந்தலையை பார்க்கிறான். சகுந்தலையை பார்த்து இந்த மான் மீது நான் எப்படி மனசை பதிவு கொடுத்தோம், அதே மாதிரி துஷ்யந்தன் சகுந்தலை மீது மனசை பதிவு கொடுத்தோம். 2 பேருமே காதலிக்கிறாங்க. அண்ணனும் வைக்கிறாள், அவளும் வைக்கிறாள். அந்த காதல் மலர்ந்தது. கடைசியில மோதிரத்தை கட்டி கொடுத்துட்டு போனா, மோதிரத்தை அவ தொலைச்சிட்டா, கிணத்துக்குள்ள போட்டுட்டா, அங்க போய் சேர முடியல. கர்ப்பவதி ஆயிட்டா, கஷ்டப்பட்டா, இன்னல் பட்டா, குடும்பம் இருந்தா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும். ஆனா வேட்டைக்கு போன அந்த துஷ்யந்தன் காதலுக்கு மரியாதை கொடுத்தான். ஒரு காதலுக்கு மரியாதை கொடுத்தான். அதே போல நானும் வேட்டைக்கு வந்திருக்கேன். சரி, காதலுக்கு ஒரு மரியாதை கொடுத்துதான் அந்த மான் மீது காதல் குடிக்க ஓடி வந்திருக்கேன். அவன் போய் சரித்திரத்தில் இடம் பிடிச்சாமா. இப்படி ஓடாத கதை எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு சொல்ல தெரியும். சொல்லுங்க. இல்ல, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களே, மான் இல்லன்னு சொல்றேன். மான் இருந்தா தர முடியாது, என்ன பண்ணுவீங்க? மான பாக்கவங்க ஏதோ சொல்றீங்க, மான் வந்து நீங்க ஏதோ சொல்றீங்க. உங்களை எப்படி நான் நம்புறது? நம்புங்க. நாங்க கட்டுக்காவல் மான் காவல் பார்த்துட்டு இருக்கோம், நீங்க மான் வந்துச்சு சொல்லிட்டீங்க. மான் இல்லன்னு இருக்கீங்கல்ல, அட்டி போட்டு என்ன கையில பேசிட்டீங்க. ஒன்று சொல்றேன் கேளுங்க, அரட்டி பேசி எடுத்து அம்பாரப்பட்டவங்க நினைச்சு கொடுத்த ஏன் எடுத்துக்கொண்டு என்ன நீங்க எவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? மான் தர முடியாது, தர முடியாது. மான இந்த வீராப்ல பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டு ஓடிடுங்க. மன்னிப்பு கேட்கறது எங்க அகராதியே இல்லைங்க, அதிர்ஷ்ட பொருள். மான் இல்லன்னு சொல்லிட்டீங்க. உங்க மான புடிச்சு வச்சுக்க அவசியம் இந்த வள்ளிக்கு கிடையாது. மான் வேணும்னா எங்க அப்பா எனக்கு புடிச்சு கொடுப்பாரு, அண்ணன் எனக்கு புடிச்சு கொடுப்பாங்க. உங்க மான எனக்கு புடிச்சு ஒளிச்சு வச்சுக்க அவசியம் எனக்கு கிடையாது. மான் வேணும்னா ஒண்ணு தம்பிட்ட சொல்லி ஓரார மாறன 1 லட்சம் மானு கூட பிடிக்க உங்களுக்கு வக்கு இருக்கு, அகிதி இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒண்ணு, உங்க அண்ணன் ஒரு 1 லட்சம் மானு, கொப்பை ஒரு 1 லட்சம் மானு, பொண்ணு தம்பி 7 பேரு 7 லட்சம் மானை கொண்டு இந்த பக்கம் நிப்பாட்டி. சரி, 7 லட்சம் மானு இந்த பக்கம் நிப்பாட்டி. நான் தேடி வந்தேன் பாருங்க, இந்த ஒத்த மானு வந்தாதானே இருக்குன்னு சொல்ல முடியும். கேளுங்க, நான் தேடி வந்த மான் இருக்கு, அந்த மானி அந்த 7 லட்சம் மானியும் பார்த்தா அந்த 7 லட்சம் மானும் இந்த மானோட கால் தூசியோட போறாருங்க. நீங்க வாடிக்க சத்தம் போட்டு சவுடால போயிருமா, சத்தம் போட்டு வரட்டி விட்டா ஓடி போயிரும் பாக்கீங்களா. வானிக்கு அழகு விண்மீன்கள், பூமிக்கு அழகு பசுஞ்சோலைகள், பெண்மைக்கு அழகு ஒழுக்கம், ஆண்மைக்கு அழகு வீரம். அப்படி எதுவும் வீரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மானை வந்து பிடிச்சிருக்கணும். வாய் பிடிக்கிறது பின்னாடி வந்துருக்க மாட்டீங்க. மாடு 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 இருக்கீங்க. என்னமோ உங்க மாடிங்க வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் மாடுனா என்ன அர்த்தம்? ஒரு முறை அப்படிதான் என்ன ஆச்சு அப்படின்னா, யமதர்மர் ஆகப்பட்டவர் ஒரு மரத்துல இருக்கிற பறவையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பறவையை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யமதர்மன் பார்த்தாலே தப்பா தானே நினைப்போம், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கடவுள் இல்லையா. அப்ப யமதர்மன் பார்த்துட்டு இருக்காரு ஒரு பறவையை. அந்த பறவையை வந்து கருண பகவான் பாக்குறாரு. ஐயோ, இந்த பறவையோட ஆயுள் முடிய போது போல, இதை எப்பயாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப கருண பகவான் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பறவையை எடுத்துட்டு போய் வெகு தொலைவில் இருக்கிற ஒரு மரத்துல வைக்கிறாரு. மரத்துல வச்சுட்டு என்ன பண்றாரு, இப்படி திரும்புறாரு, பாம்பு கொத்தி இறந்து போகுது அந்த பறவை. அப்ப இறந்து போனா பாக்குறாரு யமதர்மன், அங்க வந்து சிரிக்கிறாரு. பறவை வந்து பாம்பு கையால அந்த உயிர் போகணும்னு இருக்கு, ஆனா உன் கையால போகணும்னு நான் நினைக்கல கருடா அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி என்ன நடக்குமோ அதான் நடக்கும். உங்க மான் உங்களுக்கு நிச்சயமா வரும். மான் சொல்லி தெரியாதீங்க, வேற இடத்துல போய் தேடி பாருங்க. ஒண்ணு சொல்றேங்க, வராதவங்க வந்துச்சுன்னு சொல்லணும் அவசியம் எனக்கு இல்ல.
நல்லா கேட்டுக்கிறேன். வராதவங்க வந்துச்சுன்னு சொல்லணும் அவசியம் எனக்கு இல்ல. இல்லாதவங்க இருக்குன்னு சொல்ல தேவை எனக்கு இல்ல. நீங்க என்ன ஐத்த மகளா மாமன் மகளா? உங்ககிட்ட நான் பரியாசம் பண்ணி நிக்க போறேன். அடித்த மகளை உள்ள அமைச்சு வச்சுக்கிறீங்க இல்லைன்றீங்க. வெட்கம் பண்ணாங்க. யாரு வெட்கம் பண்ண? உங்களுக்கு வெட்கமா இல்லையா? போய் சொல்லிட்டு இருக்கீங்க. வேறே ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு முட்டு. அதனால உன்கிட்ட எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்க மாட்டீங்க போறேன். ஒண்ணே ஒண்ணு சொல்றீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு சொல்றீங்க. சொல்லுங்க. நீங்க கோவமா பேசலாம். இல்லங்க. நீங்க சிரிச்சிட்டு பேசலாம். நீங்க கோவமா பேசலாம். சரி. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆகையால ஓடி வந்த மாலை தேடி வந்த நாளே எதற்குள்ள மாலை எதற்குள்ள மாலை எதற்குள்ள மாலை எதற்குள்ள மாலை வழியில கிடந்தா எடுக்கணும், முறையில கேட்டா கொடுக்கணும், மான கொடுக்கிற வழிய பாருங்க. கூட்டத்துல இப்படி பார்க்கல அது முதல் நந்தவரே கடை கேட்கல. அதனால வேண்டுவரே வேற வடக்கு சென்று போய் தேடுங்க. உங்க மானிங்க வரல.
உங்க பேச்சு சரி, நீங்க பாடுற பாட்டு, நீங்க மிரட்டு இத பூரா ஒட்டுமொத்தமா வச்சு பாக்கையில நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? என் மாடு உள்ளதான் இருக்கு. மானை பார்த்திருக்கீங்க. மான அழகான மானு, துருதுருன்னு சொட்ட வாழை குட்டியாட்டு நல்லா துருதுருன்னு இருக்கவுமே இந்த மானை எனக்கு கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வேணா சொல்லுங்க, ஐயா வேடுவரே உங்க மாடு என்கிட்ட இருக்கு, நான் வச்சுக்கிறேன், எனக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும்னு கேளுங்க, நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு, அதுக்காக ரொம்ப பாவமா இருக்கு. சரி பொழைச்சு போட்டோம், நம்ம இடத்துக்கு தேடி வச்சுக்க. அதனால மானோட அடையாளத்தை சொல்லுங்க, வந்திருந்தா இருந்தா புடிச்சு வைக்கிறேன். இது அப்பளமே என்கிட்ட கேட்டுதான் நான் வந்த சொல்லி இல்ல இல்ல, இருந்தா புடிச்சு வைக்கிறேன், கூப்பிட்டு விடுறேன், வந்து எடுத்துட்டு போங்க. இருந்தா அடையாளத்தை சொல்லுங்க. அந்த அடையாளத்தை. மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? எப்பேற்பட்ட மான்? அப்படியா?
சொல்லுவதை பார்த்தா ஒரு மானோட அடையாளம் மாதிரி இல்லையே, பெண்ணோட அடையாளம் மாதிரி தான் இருக்கு. நீங்க வேற. ஆ. இது வந்து அப்பலாம் சைவ கூட்டோட சோத்தை பண்ணிக்கிட்டு காலங்காத்தால மானம் தேடி வர நானா மானங்கிட்ட பேரா இல்லையா? என் அன்பு காதலி யாரு? உன்னையதான் தேடி வந்தேன். அண்ணா. எல்லாம் அண்ணா அண்ணான்னுகிட்டு. நான் மானம் தேடி வந்தா அது ஆரம்பத்துல உனக்கும் தெரியும். எனக்குலாம் தெரியாது, எனக்குலாம் தெரிஞ்சவங்க அப்பயே அடிச்சு பத்தி விட்டுருப்பேன். சரி இப்ப என்ன நீங்க அடிச்சானா நான் அடிச்சானா அந்த வேணா ஒரு அடி அடிச்சிருப்போம். ஆகையனால அண்ணா ராஜாவின் பார்வை வானில் பட்டும், கண்ணீரில் சொட்டும், கைமோடி வெட்டும், பொன்மாலை மழைக்கும், பொன்மாலை மழைக்கும். சும்மா சும்மா வருவோம் உனக்கு காலமே. அண்ணா சரி அண்ணா அண்ணா எங்க இருக்கா? அண்ணா வந்து என்ன எங்க செய்வான்? அண்ணன் காலை பார்த்துட்டு கூட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் மட்டும் 3 போட்டிருக்கேன். டேய் ஓயா ஆகல அன்பு காதலி உன்னை நான் கல்யாணம் திருமணம் செய்யலாம் நான் வந்திருக்கேன். இப்படி பிடிவாதம் பண்ணா அண்ணா ஆகலோ ஒத்து பெண்ணே கூட்டம் பாரு. அண்ணா அவர் மாலை தேடி வரலையானே? என்ன விவரம் பத்திர? ஓடல இல்ல ஆமா பாத்துட்டு தான் இருக்கீங்களா? இன்னும் மேல வந்து இறங்கி வரல ரெண்டாட்ட ஓடல இல்ல அதே கொஞ்சம் வேகமா ஓடிங்கன்னு வச்சுக்க. வேகமோட அந்த பக்கம் போயிருந்தவா? சவுண்ட் அடிச்சுன்னு வச்சுக்க. அவராவே போயிருப்பாரு. மூச்சு அடிச்சு அண்ணே அவர் மாலை தேடி வரல, என்ன தேடி தான் வந்தாரு. கல்யாணம் பண்ணிக்கணுமானே? பிளாடி ராஸ்கல் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல வச்சியா? ஏன் சொல்லிருந்தேன் உங்களுக்கு? அதான் நான் சொல்றேன் போன போய் அடினேன். அடிக்க கூடாதுமா. நான் கேக்குற ஒரே கேள்வியில இருந்தாலும் பயந்துருவேன். என்ன கேள்வி கேட்க போறீங்க? கூட 10 ரூபா சேர்த்து தாயா. சீ யாருடைய பிறந்தோம் காளியுடைய பிறந்த. ஆமா இருக்கு. அதனால நம்ம குலக்கடவுள் முருகன் வணங்குவோம். Thank you.
வள்ளியம்மை வேடனாக வந்ததும் நான், வேடனாக வந்ததும் நான், விருத்தனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. நானே ஒரு விருத்தன் என்பதால் அப்படியே வந்து விட்டேன். உன்னை ஆட்கள் என்னை ஏற்றுக்கொள்ள அப்படியா சுவாமி? உங்களுக்காக தான் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். இப்படி கேட்கறீங்க? என்ன வர வேண்டும்? எனக்கு வந்து நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும் சுவாமி. எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியாகட்டும். இன்று முதல் வள்ளி தெய்வானை என்று உன் பெயரை முதலில் வைக்கட்டும். சம்மதம் தானே? சம்மதம் சார். எனக்கு ஒரு வரன் வேண்டும். கேளுப்பா, கொண்டு வரல. எங்க மக்கள்லாம் சேர்ந்து எப்படி உங்க திருக்கல்யாண கோலத்தை பார்க்கறாங்க, அதே கண்ணால் உங்க சாந்தி முத்தத்தை பார்த்துட்டாங்க. எங்க அப்பா அம்மா கல்யாணத்தை ஒரு பாறையில அகத்தியர் கல்வி வைத்தாராம். சிவபெருமான் பார்வதி திருமணத்தை அகத்தியர் ஒரு பாறையில் கல்வி வைத்தார். சரி, நீயும் அதே கொண்டு பார்ப்பாய். ஆமா. நாடு செழிக்கிறேன் வெள்ளம் மழை பெய்யுது, நாடு செழிக்கிறேன் நல்ல மழை பெய்யுது, ஊரெல்லாம் வாழவேனோ. பட்டிக்கட்டிகள் எல்லாம் பால்பான பொங்கலாக, பட்டிகளில் எல்லாம் பால்பான பொங்கலிலே ஊரெல்லாம் வாழவேனோ. இதுவரையும் இந்நாட்டை கட்டிடத்திட்டு நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் ஏனைய சுற்றுவட்ட கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டாளர்களுக்கும் சிறந்த முறையில் இரவை பகலாக்கி தெல்ல தெளிவாக ஒளி ஏற்பாடு செய்துள்ள சூர்யா ஆடியோ சோர்க்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குனர் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் நடப்பாளராகிய உசுரை நாடக பிரபல ராஜ நடிகர் மறைந்த மாமேதை எம்.எம். முத்தப்பத்தவருடைய தவப்பதுடன் அன்பு அண்ணார் எம்.எம். ராஜா அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி. நீங்க நன்றி. முக்கியமான விஷயத்தை மகளுடைய பெரியோர்களுக்கும் நன்றி நன்றிகள்.